to Dr. Michael's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி டு ரெடியூஸ் தி ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் மியூசிக் தெரப்பி ஸ்ட்ரெஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணோம், மியூசிக் தெரப்பி ஆங்ஸைட்டிலேருந்து எப்படி வெளியில் வரத்துக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ஆங்ஸைட்டினா என்னன்னு தெரிஞ்சிட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னு தெரிஞ்சிட்டோம். ஆங்ஸைட்டிலேருந்து அக்குமுலேட்டட் ஆங்ஸைட்டி லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்ன போதே அதை நம்ம ரெண்டு விதத்தில் சரியாக புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், அது முடிக்க முடியல, இல்லை ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், அது தொடங்கிறதுக்கே முடிய மாட்டேன்றது, இல்லை ஒரு சில வேலையை முடிச்சிட்டோம், சரியாக இருக்குமா சரியில்லையா, அது தவறில் கொண்டு போய் விட்டுடுமா அப்படின்னு எண்டு ரிசல்ட்டில் கிளாரிட்டி இல்லாட்டா கூட ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் இது என்ன முடிச்சுக்கணும், ஒரு பிஹேவியரிஸ்ட் ஸ்கூலில் எப்படி நம்மளுக்கு சொல்லித் தருவாங்க, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இது ரெண்டுமே எப்படி சொல்லித் தருவாங்க, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை மனசில் வாங்கணும். முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ ரொம்ப வேகமாக நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க ஸ்கூல் போனோம், காலையிலேருந்து 2 பிள்ளைங்களுக்கும் நேரத்துக்கு அவங்கள எழுப்பி விட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்து கொடுத்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் ஸ்நாக்ஸ் டப்பாவில் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். இட் வாஸ் அரௌண்ட் 7:45, அட் த மோஸ்ட் 8:05க்கு அவங்களுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும், 2 பிள்ளைங்களும் ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஆனால் பிட்வீன் 5:45 அண்ட் 7:45 அந்த 2 ஹவர்ஸில் அந்த அம்மாவோ வீட்டில் இருக்கிற இன்னும் யாரெல்லாம் அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க பாட்டியோ அத்தையோ எல்லோரும் இருந்தால் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைங்கள நேரத்துக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எடுத்து கொடுப்பாங்க, ஒருத்தர் ஷூ சாக்ஸ் எல்லாம் எடுத்து பக்காவாக வச்சுருப்பாங்க, பிள்ளைங்கள போட்டுக்கிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. அப்படின்னா அந்த 8:05க்கு பஸ்ஸில் ஏற்றி விட்ட பிறகு அது 3 பேருக்குமே ரிலீஃப் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வேலை செய்துமே இந்த 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒரு ஒர்க்கு அது என்ன பண்ணிட்டு, வாட் இஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன், த சைல்ட் ஷுட் ரீச் ஸ்கூல் இன் டைம், அவங்க ஸ்கூல் பஸ் வரத்துக்குள்ளே ரெடி ஆயிடணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வச்சுட்டு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியான நேரத்தில் முடித்தோம், அதுவே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து என்ன பண்ணி கொடுத்தோம், ரிலீஃப் பண்ணி கொடுத்துடும். இந்த ஸ்ட்ரெஸ் எதுவும் பாதிக்குமா நம்மளை? நிச்சயமாக பாதிக்காது. இது ஏன்னு சொன்னால் வாரத்தில் 5 நாளைக்கு இந்த வேலையை நம்ம எல்லாரும் 3 பேரும் ஷேர் பண்ணி செய்து தான் ஆகணும். பிள்ளைங்களும் அவங்க நேரத்துக்கு என்ன, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு அவங்களோட பர்சனல் ஒர்க் கூட நம்ம செய்து கொடுக்கணுமா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் மேலே படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களே சில வேலைகளை அவங்களுக்கு செய்துப்பாங்க. சில நேரத்தில் எண்ட் ஆஃப் த டே இன்றைய இரவிலேயே அவங்களுக்கு ஓடுற புக்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் கூட எடுத்து ரெடியாக பண்ணி வச்சு விடலாம் அப்படின்னு. ஸோ இது போல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வித்தின் த ஸ்பேன் ஆஃப் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 20 வேலை செய்யணும் அப்படின்னா தட் வில் பி ஷேர்டு பை 2-3 இண்டிவிஜுவல்ஸ். அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டோம், அது சரியான அளவில் என்ன முடிச்சு விட்டோம்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இன்ஃபேக்ட் இட் பிரிங்ஸ் இன் ஜாய். அப்பா பிள்ளைங்களை நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், பசங்களும் ஒழுங்காக நேரத்தை கிளம்பிட்டானுங்க அப்படின்னு சொல்லி வில் பி ஹேவிங் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்ற அந்த ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் முடிச்சிட்டோன்ற போது அதில் ஒரு ஹாப்பினஸ் கூட வரும். ஈவன் தோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் கேட்டகரி, அப்போ என்ன செய்யணும், அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸில் கொண்டு போய் முடியும். திஸ் இஸ் கால்டு யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் டசன்ட் ஹாவ் என்ன எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எண்டில் நம்ம செய்யக்கூடிய குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ளே செய்யக்கூடிய வேலையை. இது போல தான் இன்னும் என்ன பண்ணோம், வகுப்பறையில் படிக்கணும். ஒரு டீச்சர் வரப்போகிறாங்க, அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்கிற மென்டல் சம்ஸ் தரப்போகிறாங்க அப்படின்னா அந்த மென்டல் சம்ஸை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே 10 கணக்கு போடணும். ஓரலில் கால்குலேஷன், ஓரலில் அடிஷன், ஓரல்லையே சப்ட்ராக்ஷன். ஆனால் ஆன்சர் மாத்திரம் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதணும். வாயில் சொல்லிவிடுவாங்க, கணக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஆன்சர் என்ன நம்பரோ அதை மட்டும் டேபிள் மேலே இருக்கிற ஒரு பேப்பரில் அதில் எழுதணும், நம்ம டெஸ்க் மேலே இருக்கிறத. அது என்ன ஆகும், அந்த ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே டீச்சர் சொல்கிற அந்த கணக்கை கிளாஸில் இருக்கிற 30 ஸ்டூடெண்ட்டும் அதை செய்யணும். ஹவு மெனி ஆஃப் தம் கேன் ஏபிள் டு மேக் இட் கரெக்ட், how many of them are able to write it proper. ஒரு அவசரத்தில் 6 0 போல் எழுதுறதோ 9 கோடு போல் போடுறதோ அதெல்லாம் கூட ஏற்புடையதில்லை. தட் ஹாஸ் டு பி கரெக்டட். அது மிஸ்டேக்ஸில் சேர்த்துப்பாங்க. அதனால் ஒரு வித்தின் த ஸ்பேன் ஆஃப் திஸ் டைம் இதுக்குள்ளே இந்த கணக்கை நம்ம காதில் வாங்கிக்கணும், அதுக்குள்ளே போட்டு முடிக்கணும்
அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் கூட ஏற்புடையது தான். இதில் என்ன பண்ணலாம், ஒரு 2 அல்லது 3 4 கிளாஸ்க்குள்ளே இந்த மாதிரி என்ன சம்ஸ் போடுறதை நம்மளால் பழக்கப்படுத்திக்க முடியும். இப்படி போட்டால் என்ன ஆகும்னா மைண்டு வந்து வேகமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு பழக்கத்துக்கு வரும். இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்ஷன் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்ஷன் இட் கம்ஸ் அண்டர் பெனிஃபிஷியரி கேட்டகரி. பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் வேகமாக கணக்கு போடும்போது நம்பர் ஒர்க்கில் தவறு இல்லாமல் செய்கிறதுக்கு, பிழை திருத்திக்கிறதுக்கும், பிழையே இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் இது ஒரு பயனுள்ள ஒரு ஃபேக்டராக அமையும். இது ஒரு நல்ல காரணியாக இருக்கும். இதுக்கு கூட நாங்கள் சைக்காலஜிஸ்ட்டு, மியூசிக் தெரப்பிஸ்ட்டு என்ன சொல்லி தருவேன் நான் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மென்டல் சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு மியூசிக் பேக்ரவுண்டில் பிள்ளைங்களை இருக்க சொல்கிறது. எல்லாருக்குமே நம்பர்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு 10 கணக்குமே இட் இஸ் ரிலேட்டட் டு அடிஷன் ஒன்லி. is related to addition only. Only thing it may vary in numbers. அது இருக்கும். அதனால் முதல்ல இந்த 5 to 10 minutes என்ன பண்ணுங்க, இந்த பேக்ரவுண்டில் இந்த மியூசிக் போயிட்டுருக்கட்டும், அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காருங்க. நம்ம மனசுக்குள்ளே எப்படியெல்லாம் வேகமாக நம்ம டேபிள்ஸ்லாம் சொல்லிக்க முடியும்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஷல் ஸ்டாப் தி மியூசிக் பேக்ரவுண்டை நிறுத்திடுவேன். நம்ம அப்புறம் கணக்கெல்லாம் சொல்ல துவங்குவேன் அப்படின்னு அந்த டீச்சர் ஒரு ப்ரீஆம்பிள் கொடுத்தாங்களானே, அதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த 30 நிமிஷத்து வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லா பிள்ளைங்களும் நல்லா செய்வாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷனை இட் கெட்ஸ் என்ஹான்ஸ்டு. நம்ம வேகமாக சுறுசுறுப்பாக சிறப்பாக நம்மளால் செய்ய முடியுன்றத நம்ம அதை நிதர்சனமாக ப்ரூவ் பண்ண முடியும். இது வகுப்பறையில் இது வந்து ஸ்ட்ரெஸ் தான். மியூசிக் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போகாமே அது உங்களை முன்னாடியே வச்சுட்டுடும். அது ஒரு நல்ல ஏற்புடைய செய்தி. அதனால் நிச்சயமாக இது வந்து மியூசிக் வந்து இங்கே வந்து இது இட் ஒர்க்ஸ் ஆஸ் ஏ தெரப்பியூட்டிக். இட் இஸ் ஒர்க்ஸ் ஆஸ் என் எய்டு. இட் ஒர்க்ஸ் ஆஸ் என்ன ஒரு பெனிஃபிஷியரி. இது மூணுமே அதில் இருக்கும். ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுலேருந்து, இது ஒரு எய்டாக அமையும். அதே சமயத்தில் இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஊக்கியாக அமையும். இட் வில் பி அ ரியல் மோட்டிவேட்டர் டு டூ ஃபர்தர். இந்த மாதிரி கேட்டுட்டு சேரும், நாளைக்கு கூட இது மாதிரி கொடுங்க டீச்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு இது ஒரு என்ன ஃபன் போலவும் இருக்கும். அதே நேரத்தில் இது ரொம்ப சிறப்பானதாகவும் அமையும். அப்போ பசங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னா, நம்மளாலையும் நல்லபடியாக வேகமாக கணக்கு போட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் மியூசிக் கேட்டுட்டு மியூசிக்கை காது வழியாக ஒரு தெரப்பி போல் இத்தனை நிமிஷத்துக்கு கேட்கணும்னு ஒரு இருக்குது. அது அவங்க சைக்காலஜிஸ்ட் சொல்லி தருவாங்க. அதுபோல் மியூசிக் தெரப்பிஸ்ட்டு இதை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்ட பிறகு இட் வில் பி ஆஃப் குட் யூஸ். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் கம்மிங் அவுட் ஆஃப் தி அந்த வேகமாக ஒரு படப்படப்பாக செய்யணும் இல்லையா, அதுக்குள்ளேருந்து அது வெளியில் வர வழிக்கும். அதே சமயத்தில் வெளியில் வந்துடும். அதே இதுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு கேட்டால், இது ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே நம்மளை கூட்டிகிட்டு போகாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த வேலையை வேகமாக போடக்கூடிய கணக்கை நம்ம போட்டுவிட முடியும்னு நம்ம சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.